உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் ஒன்று பார்க்க போகிறது, சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் பராசக்தி அப்படின்ற ஒரு திரைப்படம், மரியாதைக்குரிய இயக்குனர் சுதா கோங்கரா அவர்களுடைய இயக்கத்தில் அந்த திரைப்படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ரெட் ஜெயிண்ட் தான் வழக்கம் போல் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய இப்போ ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அப்படின்றதுக்கு பதிலாக சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த டைட்டில் டீசர்லேயே அவங்க காமிச்சிருக்காங்க, பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அந்த மாணவர்கள்லாம் தயாராகிறாங்க. அது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஏற்கனவே அமரன்ற திரைப்படம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அது திமுகவுக்கு எதிராகவே போயிடுச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கத்தை எப்படியே எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டன்றது ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் தானே அவங்க அந்த நடிகையை வச்சு ஹிந்தி தெரியாது போயா அப்படின்லாம் ஒரு திரைப்படத்தில் வச்சுருந்தாங்க. அது எடுபடலை பெருசாக. இப்போது சிவகார்த்திகேயன் பெரிய டாப்பாக ஒரு ஸ்டாராக வந்துட்டுருக்கார் இல்லையா, அதனால் அவரை வச்சு எப்படியாச்சும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிறுத்திய ஒரு திரைப்படமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியின் ஒரு வடிவமைப்பு தான் இந்த படம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஹிந்தி எதிர்ப்பை சொல்லக்கூடிய சமுதாயத்தில் இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய திரைப்படமாக இருந்தால் அந்த படத்துக்கு நான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன். சென்சார் போர்டுக்கு லெட்டர் எழுதி அந்த திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக நான் கட்சி என்ன சொல்கிறது லெட்டர் பேட்லேயே கட்சி சார்பாக நான் ஒரு கடிதம் அனுப்புவேன். ஏற்கனவே நான் அமரன் திரைப்படத்துக்கு அப்படி தான் சில விஷயம் பண்ணியிருந்தேன். கமல் சாரோடைய இந்தியன் 2 திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடிதம் சம்மந்தப்பட்டவங்க கடிதம் அனுப்பி சென்சார் போர்டுக்கு அனுப்பி அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகி தான் அந்த திரைப்படத்தில் இருந்த பல்வேறு காட்சிகள் மத்திய அரசாங்கத்தை பற்றியும் அம்பானி அதானி போன்ற அப்புறம் விஜய் மல்லையா போஷன் அது எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தது. இப்போ மறுபடியும் அந்த மாதிரியான விஷயங்களை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, மோடி அவர்களுக்கு எதிராக, குறிப்பாக பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாதிரி காட்சிகளை திணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிராகவும் காட்சிகளை திணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த திரைப்படம் அந்த காட்சிகள் திரைப்படத்தில் இடம் பெறாது. அந்த திரைப்படத்துக்கு எதிராக பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். அதை நான் அது இந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். அதை நான் மேலிடத்துக்கு நான் கடிதம் எழுதுவேன், சென்சார் போர்டுக்கு நான் லெட்டர் எழுதுவேன், அந்த படத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்குவேன். அதனால் இப்போவே அந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய காட்சிகள் மோடி அவர்களுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ நீங்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி உண்மைக்கு புறம்பான, அதாவது நேச்சுரலாக இருக்கிற கதையை எடுத்தால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் உண்மைக்கு புறம்பான காட்சிகள் ஏதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திணிக்கப்பட்டிருந்தால் அந்த காட்சிகள் சென்சார் போர்டு மூலமாக நீக்கப்படும் அப்படின்றத நான் வெளிப்படையாக பகிரங்கமாக நான் அறிவிக்கிறேன். ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கலாம் தயாரிப்பு நிறுவனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இந்தி திணிக்கப்படுறதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திமுக தரப்பில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக பாஜக ஹிந்தியை எந்த மொழியையும், ஹிந்தி மட்டும் இல்லை எந்த மொழியையும் நாங்கள் திணிக்கலை. நாங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். ஒரு நாட்டில் பல்வேறு மொழிகளை படிக்கக்கூடிய வாய்ப்பை, அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா அதை உருவாக்குறோம். யாருமே இந்தியை திணிக்கலை, எந்த மொழியையும் திணிக்கலை. தமிழ் நம்மளுடைய தாய்மொழி அப்படின்ற மாதிரி இந்திய அளவில் நம்ம ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும். அது மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், அப்புறம் கன்னடமாக இருக்கலாம், பெங்காலியாக இருக்கலாம். எந்த மொழியை வேணாலும் நம்ம கற்றுக்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இருக்கிறதுக்காக ஏற்கனவே நமக்கு இங்கிலீஷ் அஃபிஷியலாக லாங்குவேஜாக இருக்குது. இந்தியாவில் இணைப்பு மொழியாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கூடுதலாக நீங்கள் ரஷ்யன் மொழியோ இல்லை ஃப்ரெஞ்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜெர்மனிய மொழியோ இல்லை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது தப்பே கிடையாது. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க சொல்லுவாங்க பழமொழி கூட, பசுமர தாணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க மனசில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பிரெயின். அதில் என்ன வேணால் நம்ம கற்றுக் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன் வாங்கினாலே இத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது சாதாரண ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனித மூளை அளப்பரியது, அதனுடைய ஸ்டோரேஜ் பயங்கரமாக இருக்கும்.
இதுவரைக்கும் வந்து அது முழுமையா யாரும் பயன்படுத்துனதே இல்ல. சில ஞானிகளை தவிர அப்படின்னு சொல்லப்படுது. அத முற்றும் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு தான் அந்த பிரெயின் வந்து அவ்வளோ ஃபுல்லா இருக்குன்னுவாங்க. ஆனா கடவுளுடைய படைப்புல அது இன்னும் வந்து யாருமே பெரிய அளவுல 100% பயன்படுத்தல எந்த மனுஷனும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அப்போ அவதாரங்களை தவிர, கடவுள் அவதாரத்தை தவிர வேற யாருக்கும் வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. அப்படின்னும்பொழுது, நம்ம வந்து நெறைய லேங்குவேஜ கத்துக்கிறது தப்பே கிடையாது. நம்முடைய ப்ரொஃபஷனுக்காக. அப்போ சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள வச்சு, இங்க திமுக வந்து பல உருட்டுக்களை உருட்டினாலும், இந்தி எதிர்ப்புன்னு போராடினாலும், அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே காங்கிரஸ் கூட ஒரு அடிமையான ஒரு கவர்மெண்ட்ட தான் அவர் நடத்தினாரு. இந்தி எதிர்ப்பை ஒருபோதும் அவர் என்கரேஜ் பண்ணவே இல்ல. ரூபா நாணயத்தில வந்து ஹிந்தியோடைய எழுத்துல தான் அந்த ரூபாய்ன்றது போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ருப்பீஸ் இருந்தது. அது வந்து ரூபாய் அப்படின்னு சொல்றத, அத வந்து தமிழ்ல இல்லாம ஹிந்தியிலேயே அந்த எழுத்த வந்து போடுறதுக்கான பர்மிஷன் காங்கிரஸ் பீரியட்ல தான் திமுக அரசாங்கம் அது கௌரவமா வெளியிட்டது. அதற்காக பரிசு குடுத்தாங்க. இந்தி மொழியில வந்து அந்த இந்தி மொழி தெரிஞ்சதுனால தான் நான் வந்து தயாநிதி மாறன் இன்னும் போன்ற சில எம்பிக்கள வந்து நாங்க வந்து அனுப்பி வச்சோம் நாங்க. அவங்களுக்கு ஹிந்தி மொழி நல்லா தெரியுன்றனால தான் எம்பி ஆக்குனேன். அப்படின்னு கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஹிந்தி வந்து கனிமொழி அக்காவுக்கு தெரியும். ஏதோ ஏதோ அவங்க வந்து டிகிரி ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனா ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய திமுகவுடைய நிறைய பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. மக்களை வந்து படிக்க விடாம தடுத்துட்டு, இவங்க இந்தியர் போர்ட்லாம் பண்ணிட்டு, இவங்களே ஹிந்தி பேர்ல வந்து பல விஷயம் பண்றாங்க. ஹிந்தி சேனல் வந்து நடத்துறாங்க. திமுகவுடைய பல்வேறு இதில நடத்துறாங்க. ரைசிங் சன்னுன்னு ஒரு ஆங்கில சேனல் கூட வந்து ஒரு பத்திரிகை கூட வந்து திமுக நடத்துறாங்க. அதே மாதிரி பல்வேறு இது வந்து ஹிந்தியிலயும் பல்வேறு மொழிகள் பங்களா மொழி அந்த மாதிரி விஷயம்லாம் சன் டிவி கூட அந்த மாதிரி சேனல் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அப்போ பிஸ்னஸ்க்காக அவங்க பல்வேறு மொழிகள வந்து அவங்க பண்றாங்க, விஸ்தாரப்படுத்துறாங்க. அப்ப சாதாரண தமிழர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அந்த அரசு பொதுவாக ஏழை பிள்ளைங்க வந்து அரசு பள்ளியில படிப்பாங்க. அவங்களுக்கு பல மொழிகள கத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்ப அரசாங்கமே மத்திய அரசாங்கமே தைரியமா ஒரு ஒரு முனைப்பெடுத்து 3 மொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ் நாங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல. இந்தியால இருக்கிற ஏதாவது ஒரு மொழிய நீங்க எக்ஸ்ட்ரா படிங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? நெறைய பேருக்கு வந்து இங்க இந்தியால பல மொழி பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டிலே நெறைய பேர் இருக்காங்க. தெலுங்கு தாய்மொழியா இருக்கும், மலையாளம் தாய்மொழியா இருக்கும். அவங்க அந்த லாங்குவேஜ படிப்பாங்க. கூடுதலா வந்து இங்கிலீஷ் படிப்பாங்க. கூடுதலா ஒரு லாங்குவேஜ தமிழோ இல்ல வேற ஏதாவது கூட படிக்கலாம். அதுல தப்பே கிடையாது. அத கத்துக்கிறதுல என்ன தப்பு பிள்ளைங்களுக்கு? உங்கள வந்து சென்டம்லாம் எடுக்க சொல்லல. ஜஸ்ட் அத கத்துக்கிட்டு சர்வைவ் பண்ண கத்துக்கலாம்ல. ஒரு சர்வைவல் தானே அது. ஓரளவுக்கு கிடைச்சு அதில படிச்சு பாஸ் பண்ணாலே போதும்ல. அப்ப கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம்லாம் தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். எத்தனை நடிகர்கள் படிக்காதவங்க, அவங்கலாம் எத்தனை மொழி திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. அப்ப சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்காதுன்னு உதயநிதி கூட சொன்னது இல்லையே. இந்தி எதிர்ப்பை போராடக்கூடிய திமுக கூட அப்படி சொல்லலையே. அவங்க பல்வேறு மொழிகள்ல லாங்குவேஜ்ல படத்த ரிலீஸ் பண்றாங்க. நெறைய பேர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து டப்பிங் பேசுறாங்கல்ல. தெரியாதவங்க யார் இருக்கா? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய பல்வேறு திரைப்பட கலைஞர்கள் நெறைய பேர் வந்து திமுக ஆதரவாளர்கள் இந்தி திரைப்படங்கள்ல டப்பிங் அவங்க வாய்ஸ்ல பேசுறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது. எழுதி வச்சு படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்கள ஏன் தடுக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு கலவரத்த நாட்டுல உண்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தா, ஐ அம் சாரி டூ சே திஸ் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாது. ஆக நான் விடமாட்டேன். பாஜக விடாது. மேலிடத்துல சொல்லி இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்ட குடுக்க நான் விடமாட்டேன். இந்த படத்த நான் தட வாங்குவேன் கோர்ட்ல அப்படின்றத இப்பயே நான் எச்சரிக்கையா சொல்றேன். ஒழுங்கா அத பார்த்துட்டு உருப்படியான கதைய எடுங்க. திமுகவை நம்பி நாசமா போயிடாதீங்க. சிவகார்த்திகேயனுக்கும் நான் எச்சரிக்கையா சொல்றேன். அவங்க உங்கள வந்து வலையில விழ வைக்க ட்ரை பண்றாங்க. நீங்க வளர்ந்து வர ஒரு நடிகர். உங்களுக்கு தேவையில்லாம இந்த இஷ்யூல மாட்டி விட்டு, உங்க மேல இன்கம் டாக்ஸ் ரெய்டு வரா மாதிரி பண்ணி, உங்க கதையே முடிச்சிருவாங்க திமுக. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்கங்க அப்படின்றது இந்த பதிவோட நோக்கமா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.